கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் அந்த கடையில் நிற்கும் போதே கோப்ரோ சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு நைட்டு. இங்கே தான் பக்கத்தில் ஒரு ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஊர், கார்கிலுக்கு முன்னாடி. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராஸ் அப்படிங்கிற ஒரு ஊரில் தான் ஸ்டே பண்ணியிருக்கோம். இந்த ஹோட்டலில் பார்த்திங்கன்னா பைக்கெலாம் ரெடி பண்ணுறோம். இங்கேருந்து கிளம்ப போகிற மக்கள். குளிர் பயங்கரமாக இருக்குது, வெயில் இப்போ தான் வந்திருக்கு. அதான் நானே வெளில எழுந்திரிச்சு வந்திருக்கேன் மக்களே. இங்கேருந்து பார்த்திங்கன்னா கார்கில் வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. கார்கில்லேருந்து லே போகிறது தான் நம்மளோட டெஸ்டினேஷன். மொத்தம் 300 கிலோமீட்டர் இருக்குல்லே. பயங்கரமாக குளிர். இங்கே உள்ள மக்கள்லாம் சாயல் பார்த்திங்கன்னா அந்த சைனீஸ் அந்த மக்கள் மாதிரி இருக்காங்க. அங்கே மேலே ஸ்னோ தெரியுது அவங்களுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா ரெய்னி சீசனு. கார்கிலெல்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. இந்த ஸ்னோ இருக்கிறதுலாம் இப்போ ஃப்ரெஷ்ஷாக பெய்கிற ஸ்னோ. அதான் உச்சியில் இருக்குது, பார்க்க அழகாக இருக்குது. அதுக்கப்புறம் இனிமேல் ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடும். செப்டம்பருக்கு அப்புறம் நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரிலாம் வந்திங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே ஸ்னோ. இந்த ரோடு எல்லாமே ஸ்னோவாக தான் இருக்கும். வண்டி ஓட்டுறது ரொம்ப சிரமமாக இருக்கும். குளிர் அப்போலாம் தாங்க முடியாது. சரி, அதான் நம்ம இந்த சீசன் வந்திருக்கோம். சரி வாங்க கார்கில் நோக்கி பயணம் பண்ணலாம். யாராவது நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க மக்களே. வாங்க போகலாம். நம்ம வண்டி பார்த்திங்கன்னா மறுபடியும் ரிப்பேர் ஆயிடுச்சு. பிளக்குக்கு கரண்டே வரல. பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆக மாட்டேது காலையிலேருந்து. ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஏன்னா ரொம்ப கூலிங்காக இருக்குல்ல, அதனால் இன்ஜின் ஹீட்டாக தான் எடுக்குமா. சரி வாங்க போகலாம். பாருங்க அந்த ஊர் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இல்லை மழை தான். நம்ம கார்கில் தான் பார்க்குறோம் மக்களே. கார்கிலுக்கு வந்து ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. கார்கில் போயிட்டு மீட் பண்ணுறேன். வாங்க போகிறோம். இன்னைக்கு டேட் எதுனா 19. நம்ம ஸ்டார்ட் பண்ணி 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 19வது நாள். லடாக்கில் கார்கில் ரீச் ஆகிடுவோம் கண்டிப்பாக. இப்போ 50 கிலோமீட்டர் தான் இருக்குது. கார்கில் போயிட்டு பாருங்க மக்கள். இங்கே உள்ள மக்கள்லாம் காலையில் டீ குடிச்சு ஏதோ அந்த வரிக்கு மாதிரி இருக்காங்க, தான் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டு எல்லாம் வேலைக்கு வந்தாங்க. காலையில் நிறைய பேர் வந்தாங்கன்னு சொல்லிட்டு வாங்க போகலாம். எப்படி தான் இங்கெல்லாம் உயிர் வாழ்கிறாங்களோ. எல்லாமே பார்க்கறதுக்கு சைனீஸ் மக்கள் மாதிரியே இருக்காங்க. இங்கே உள்ள போனால் சூப்பராக இருக்குங்க. இங்கே உள்ள கல் பாறை எல்லாமே பச்சை கலரில் இருக்குது. அதுவே வியப்பாக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. இல்லை பேக்கில் இருக்குது. ஆக்சிஜன்லாம் கொஞ்சம் ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாரு, கேரளா ஃப்ரெண்டு கொடுத்துருக்காங்க. சரி வாங்க போகலாம். சென்ட்ரல் ஸ்கையெல்லாம் சூப்பராக இருக்குது மக்கள். ஸ்னோ ஸ்டார்ட் ஆகிடுச்சு. மழை உச்சினா மட்டும்தான் ஸ்னோ இருக்குது. பக்கத்துலேயே ஆறு ஓடிட்டு இருக்கு. போகலாம். நம்ம ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா கார்கிலேருந்து ஒரு 40 கிலோமீட்டர் வந்துட்டோம். இன்னும் ஒரு 5 கிலோமீட்டர் இருக்குது. கார்கில் போயிடுவோம். போகிறதுக்கு முன்னாடி ஒரு இடம் மலையை பார்த்தோம். ஏன்னா இந்த இடத்துல மட்டுமே அந்த கொஞ்சம் பசுமையாக இருக்குது. சுற்றியுமே இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. ஆனால் இந்த இடத்துல மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஏதோ பச்சை கலரில் இங்கே ஒரு ஊர் இருக்குது. அங்கே உள்ள பள்ளிவாசல் மக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க. கீழே போனீங்கன்னா ஆறு போயிட்டுருக்கு. சூப்பராக இருந்துச்சு மக்களே இந்த இடம். சரி அதான் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு இதில் பைக்கை நிறுத்திருக்கேன். வாங்க போகலாம். கார்கிலில் போயிட்டு அந்த வார் மெமோரியல்லாம் பார்க்கணும். பார்த்துட்டு அங்கேருந்து லே போகணும் மக்களே. இன்றைக்கி லே வந்து ஏன்னா ரொம்ப மழை அப்படி டேர்ன் ஆகி சுற்றி போகுது. அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. வண்டி ஓட்டவும் கஷ்டமாக இருக்குது. கிலோமீட்டரும் குறையவே மாட்டேங்குது, அப்படியே நிற்கிது. சரி வாங்க போகலாம். போகிற உள்ள பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் சனிகோன் கார்கில் லடாக் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த பிள்ளைங்களாம் இருக்குங்க. சூப்பராக. ஹாய், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் போலோ. தேங்க்யூ. ஒன் ஃபோட்டோ வெயிட். அதர் யுவர் நேம்? Sakina. You? Jasmine. Akila. Okay. Which standard are you studying? 11. 11, 12. Okay. Yes. 10. Study well.
பாய், நைஸ் டு மீட்டிங் யூ. மக்களே கார்கில் வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா கீழே ஹோட்டலில் சாப்பிட்டு இருந்துச்சு. ஏன்னா 58 கிலோமீட்டர் வந்ததே 1.5 மணி நேரம் ஆகிடுச்சு. கார்கில் கடைன்னா நிறையா சின்ன ஊர் தான் இது. லடாக்லேயே மொத்தமே 2 டிஸ்ட்ரிக்ட் தானே. ஒன்று கார்கில், இன்னொன்று வந்து லே அப்படின்ட்டு தான் ஒருத்தவங்க. கோட்டில் வந்துச்சுன்னா நம்ம இங்கேயே சாப்பிட்டு போயிடலாம். வர்த்வான் கார்கில் இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்டு போல. பஸ் ஸ்டாண்ட் நம்மளோட டெஸ்டினேஷன் லே தான் மக்களே. கார்கில்லேருந்து இன்னும் 225 கிலோமீட்டர் இருக்குல்ல. எத்தனை மணிக்கு போய் இது சேரும்னு தெரியல. அதுக்கு முன்னாடி இந்த கார்கில் பார்த்துக்காங்க, அதோட அழகு சூப்பராக இருக்கு. எப்படி இருக்கு பாருங்க இந்த கார்கில். இங்கே நம்ம பெட்ரோல் பேங்கில் கொஞ்சம் பெட்ரோல் ஃபில் பண்ணிட்டோம் வண்டிக்கு. போயிட்டு அந்த ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு கிளம்பலான்னு சொல்லிட்டு கார்கிலே நிறுத்திட்டோம். அவங்க மக்கள்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. எப்போ போய்கிட்டு இருக்கு இந்த ஊர். இப்போ தான் மக்களே கார்கிலே நம்ம டிஃபனை முடிச்சுட்டு போயிடலாம். ஆம்லேட்டும் டீயும் சொல்லியிருக்கோம். இதே சாப்பிட்டு நம்ம லேலோக்கே பயன் பண்ணலாம் மக்களே. இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுட்டு இருக்கோம். மக்களே டீ குடிச்சிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டோம். கார்கிலேருந்து லே நோக்கி போகலாம் மக்களே. வாங்க, யாராவது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்துருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ப்ளீஸ். ஆதரவு கொடுங்க மக்களே. இங்கேருந்து கிளம்பலாம் நம்ம. சாவி எங்கே இருக்குது? ஓகே ஓகே போகலாமா? வாங்க மக்களே. மக்களே போகிற உள்ள பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கை கொஞ்சம் அழகாக இருக்குது. ப்ளூ கலரில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? கீழே ஒரு கிராமம் இருக்குது, பள்ளிவாசல், அது வந்து ஸ்கூலு. அந்த மலை கீழே ஃபுல்லாக மழையாக இருக்குது. அதுக்கு மேலே வந்து அந்த ப்ளூ கலரில் இருக்கிறது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது. போகிற உள்ள ஒரு ஆர்மி கேண்டீன் இருக்குது. ஏதாவது நம்ம ஸ்நாக்ஸு ஏதாவது திங்ஸ் வாங்குறது தான் வாங்கிக்கலாம். பார்த்திங்கன்னா அந்த உச்சியிலலாம் நிறையா இது இருக்குது மக்களே. ஸ்னோவாக கார்கில் மெமரிஸ். இந்த இடத்துல ஒரு இந்தியாவுக்காக ஒன்று வச்சுருக்காங்க, பார்க்கவே சூப்பராக இருக்குது. ப்ரௌட் டு பி இண்டியன் அப்படின்னு வச்சுருக்காங்க. ப்ரௌட் டு பி இண்டியன். கார்கில் வரை வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் உலகத்திலே உயரமான ரோடு இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். அதோட இடம் பேர் வந்து உம்லாங் பாஸு. 19,000 அடி உயரம். அதுக்காக தான் நம்ம லே போய்கிட்டுருக்கோம். லேலேருந்து அங்கே ஒரு 500 கிலோமீட்டர் இருக்காது. மறக்காமல் வாட்ச் பண்ணுங்க மக்களே. சாதிக்கணும் மக்களே. ஏதாவது நம்மளோட டீம் போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். அதுக்காக தான் இது. இந்த 79வது
சுதந்திர தின விழாவில் நம்ம சுதந்திர போராட்ட வீரர்கள் இந்திய நாட்டை எல்லையில் பாதுகாத்துட்டு இருக்க இந்தியன் ஆர்மி சோல்ஜர்ஸ்க்காகவும், அதுக்கப்புறம் நம்ம நாட்டில் நிறைய கேன்சர் பேஷண்ட்ஸ்லாம் இருக்காங்க, நம்ம நாடு கேன்சர் இல்லாத நாடாக உருவாகணும், அதுக்காகவும் அதுக்கெல்லாம் ட்ரக்ஸ் ஃப்ரீ நிறைய இளைஞர்கள் வந்து போதைக்கு அடிமையாகிட்டு இருக்காங்க. ட்ரக்ஸ் ஃப்ரீ இந்தியாவுக்காகவும் பிளாஸ்டிக் வந்து நம்ம குறைக்கிறத வந்து நிறுத்தணும், யூஸ் பண்ணுறதை நிறுத்தணும். இந்த இதுக்காக தான் நம்ம வந்து அங்கேருந்து புதுக்கோட்டையிலேருந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம். இதை கண்டிப்பாக நம்ம போய் அந்த டெஸ்டினேஷன் அடைஞ்சு பெருமையாக நம்ம மக்கள்கிட்ட இதை நான் சொல்லுவேன். மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சூப்பராக இருக்குது. ப்ரௌட் டு பி அ இந்தியா அப்படின்ட்டுருக்கு இந்த இடத்துல. எல்லாருக்கும் வணக்கம். பார்த்திங்கன்னா போகிற வழியில் ஒரு சூப்பரான ஒரு இடம் வந்திருக்கு, அதான் உங்களுக்கு காமிக்கலான்னு வந்திருக்கேன். இங்கே நிறையா இதென்ன சைனீஸ் மக்கள் தானே இருக்காங்க. அங்கே வந்து இந்த நிறையா டெம்பிள்ஸ்லாம் இருக்குது, சூப்பராக இருக்குது பாருங்கள் மக்களே. இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹாய், இந்த கோயில் சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாக. ராஜஸ்தான்லேருந்து ஒரு அண்ணா எக்ஸலில் போயிட்டுருக்காங்க. எக்ஸலில் போகிறாரு பார்த்தியா கைஸ்? சூப்பராக இருக்குது இந்த இடம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இங்கே ஏதோ சுற்றிட்டே இருக்குது, அதை பார்க்கலாம் வாங்க. ஹெல்மெட்டை கலட்டினா மட்டும் குளிர மாட்டேங்குது, ஹெல்மெட் போட்டிருந்தா பயங்கரமாக குளிருது கைஸ். இது சுற்றிகிட்டே இருக்குங்க, பார்க்கவே அழகாக இருக்குது. சவுண்டு வந்து டொடைன்னு வருது. எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் யூடியூப்பில் பார்த்தது, நேரில் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளை சுற்றி இல்லை எந்த அக்கா? அவங்க தான் என்னை பார்த்து ஆங்கன்னு பொழக்கிறாங்க. வாய், நான் போய் வாங்க பார்த்துட்டு வருவோம். இங்கே நல்ல ஒரு சூப்பரான ரூம்ஸு எல்லாமே இருக்குது. ஹாய் மக்களே, வணக்கம். மாங் கோயிலில் போய் கும்பிட்டுட்டு. ஹாய் பிரதர். ஹாய், வணக்கம் வச்சாச்சு. தமிழ்நாடு கம்மிங் ஃப்ரம். Nice to meeting you. Tamil Nadu. Nice to meeting you. Welcome. This is temple. Yes. Thank you. Yes. I want to know about this temple name. It's Mulvik. Zubovik. Mulvik. Oh. Thank you. Thank you. வாங்க கோயிலுக்குள்ள போய் பார்க்கலாம் கைஸ். உள்ளே போய் பாருங்க அப்படின்னு சொன்னாங்க, உள்ளே வந்தாச்சு கைஸ். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு சிலை மாதிரி வளைஞ்சி வச்சுருக்காங்க, சாமி சிலை. சூப்பராக இருக்குது மக்களே. உள்ளே வாங்க போகலாம். எல்லாமே பெயிண்டிங்ஸ் மக்களே, அந்த காலத்தில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இதெல்லாம். நான் கூட எதுவும் வரைஞ்சிருப்பேன், இது ஸ்டிக்கர் ஒன்று நினச்சேன். இல்லை, இங்கே இருக்க எல்லாமே பெயிண்டிங்ஸு சூப்பராக இருக்குது மக்களே. பாருங்கள் கைஸ், சாமி சிலை வச்சுருக்காங்க, ஆப்பிள், சாக்லேட்டு எல்லாமே இங்கே இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். நிறைய காசுலாம் வச்சுருக்காங்க இங்கே, எடுத்துகிட்டு அப்படியே அவங்க செலவுக்கு யூஸ் பண்ணுவேன். ஐசா போய் உள்ள பாரு, நிறையா இருக்குது கலெக்ஷன். இதுக்கெல்லாம் வந்தோன்னா இது ஒன்றும் இல்லை, இது அவங்க தங்குற ரூம் போல், சமைச்சு சாப்பிட்றதுலாம் வச்சுருக்காங்க. இதுதான் கோயில். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இந்த சிலையெல்லாம் சூப்பராக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. கேமரா வச்சுருக்காங்க, இதில் கலெக்ஷன் போட முடியாது. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். சாமி கும்பிட்டு முடிச்சிட்டோம் மக்களே.
குளிர் தாங்க முடியல நம்மளால். ரொம்ப பயங்கரமாக குளிர்கிட்டு இருக்கு. இது சுற்றுறது ரொம்ப நின்றுச்சு, என்னன்னு தெரில. அங்கே சுற்றிட்டு இருந்துச்சுல பயங்கரமாக குளிருது. அந்த சிலையை பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சுன்னு? ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த காலத்துக்காகவே நம்ம இங்கே கோயில் கட்டி கல்வெட்டுலாம் பண்ணி இது பண்ணி வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது. அங்கே போகலாம் மக்களே. தேங்க்யூ பார். குளிர் தாங்க முடியல நம்மளால். பயங்கரமாக இருக்குது இந்த இடம். இது நம்ம கழட்டிட்டோம்னா நம்ம பைக்கில் கட்டிக்கலாம்னு பார்த்தா, பட் இது ரொம்ப பெருசாக இருக்குது. பைக்கில் கட்டுற மாதிரி இல்லை. இல்லைன்னா இங்கேருந்து வச்சுட்டு போயிட்டு அப்படியாவது கட்டிடுவேன். காசுக்கு வாங்க முடியாது. ரொம்ப பட்ஜெட்லேயே வந்திருக்கோம். ஐயோ மழை வேறு வந்துடுச்சு. எப்படி போகிறதுன்னு தெரியல. இங்கேருந்து பாருங்கள் மக்களே, இந்த கோயிலை ஒரு விசிட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது. வாங்க. இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கல்வெட்டு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த கல்வெட்டில் என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் கமெண்டில். இது வந்து புகைச்சி விட்டுக்கிட்டு இருக்காருமா அங்கே உட்காந்து. இங்கே வர்ற மக்கள் இது ஏதோ துணி வச்சுருக்காங்க. இந்த துணி நம்ம எடுத்துக்கலாமா? போகலாமா மக்களே? அங்கே ஒரு மாங்கு உட்காந்துல அவர்கிட்ட கேட்டோம், வந்து நான் இந்த துணியை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. இங்கேருந்து கிளம்பலாம் மக்களே. சார் பாய் பாய் பாய். வாங்க மக்களே போகலாம். மழை வந்துருச்சு. நம்ம இங்கேருந்து கிளம்பலாம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் மாங்க்.